தாயே, நடிச்சது போதுமா? உனக்கு அப்படியே ஒண்ணுமே தெரியாதுல்ல? அவன் கல்யாணம் பண்ண வேலைக்காரிய இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வந்து வச்சு ஒன்னா குடும்பம் நடத்திட்டு இருக்கான். இந்த அசிங்கத்தை பார்த்துட்டு ஏன் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணுமா? திரு, காஞ்சனாக்கா சொல்றதெல்லாம் உண்மையா? இந்த வேலைக்காரியை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? அப்போ இத்தனை நாளா இங்க எல்லாரையும் ஏமாத்தி அவளை இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்க. அத பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சியே இல்லாம ஸ்ரீய கல்யாணம் பண்றதுக்கு தயாராயிட்டேன். இதெல்லாம் பார்த்துட்டு உங்க அம்மா எதுவுமே தெரியாத மாதிரி அம்முக்கணி மாதிரி இருந்திருக்கா. இதெல்லாம் கேட்க கேட்க எனக்கு அப்படியே தலையே சுத்துது. எப்படி இப்படி ஒரு விஷயத்த கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பண்ண முடியுது? என் அக்கா இந்த வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்து அசிங்கப்பட்டு போகணும்னு நீ உங்க அம்மாவும் சேர்ந்து பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவ நம்ம குடும்ப விளக்கை ஏத்தனப்பவே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இப்பதானே புரியுது. உங்க அம்மா இந்த வேலைக்காரிய விளக்கேத்த சொன்னது பெரிய திட்டம் போட்டுதான் பண்ணிருக்கா. நீங்க 3 பேரும் திட்டம் போட்டு எங்களை ஏமாத்தி இருக்கீங்க. கவிதா, ஏற்கனவே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற தீயில நீ வேற எண்ணெய ஊத்துற. பிரச்சனைய சரி பண்ண பார்க்காம நீயும் உன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏங்க, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? எனக்கே நடந்த விஷயத்தை எல்லாம் கேட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கலங்கி போய் நிக்கிறேன். திரு இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவான்னு நான் சத்தியமா எதிர்பார்க்கல.